13 வயதில் படிப்பு போச்சு. வீட்டில் ஏழ்மை, தொடர்ந்து பல நாட்களாக பசி, வேலை தேடி தேடி அலுத்து போச்சு. ஒரு நாள் பசியால் மயக்கம் அடைந்து ஒரு நாடக கொட்டகை வாசலில் சொருகும் கண்களுடன் அமர்ந்திருந்தான் ஒரு சிறுவன். ஒரு பணக்காரர் குதிரையில் நாடகம் பார்க்க வந்தார். பையனிடம், நீ இந்த குதிரையை பார்த்துக்கொள், வரும்போது காசு தருகிறேன் என்றார். சிறுவனும் தலையை ஆட்டினான். நாடகம் முடிந்து பணக்காரர் வெளியே வந்தார். வெளியே நிற்பது தன் குதிரைதானா என்ற சந்தேகம் வந்துவிட்டது. குதிரையை சுத்தப்படுத்தி சேணத்தை பளபளப்பாக வைத்திருந்தான் சிறுவன். சில்லறை கிடைக்கும் என நினைத்தவனின் கையில் பணம். மகிழ்ந்தான். மறுநாள் நாடகம் பார்க்க வந்த மற்றவர்களும் குதிரையை அவனிடம் ஒப்படைக்க அவற்றையும் பாதுகாத்து சுத்தப்படுத்தி கொடுத்தான். வருமானம் பெருகவே குதிரை லாயமே அமைத்து உதவிக்கு ஆட்களை அமர்த்தி முதலாளியாகிவிட்டான். அதோடு மட்டுமல்லாமல் நாடகங்களையும் கவனித்து நாளடைவில் இலக்கிய மேதையாகிவிட்டான். அந்த சிறுவன்தான் உலக புகழ் பெற்ற இலக்கிய மாமேதை ஷேக்ஸ்பியர். மனிதர்களுக்கு எப்போது வேண்டுமானாலும் நல்ல நேரம் வரும். வருகிற சந்தர்ப்பத்தை மட்டும் கெட்டியாக பிடித்துக் கொண்டால் குதிரைக்காரனும் குபேரனாகிவிடலாம்.